Wait, let me just set up my stuff. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Good morning. Good morning. Are we all happy to be in the house of the Lord today? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? Can you hear our voice? Hallelujah. Cannot hear. Sound Can you? கொஞ்சம் ஏத்துங்க. Now you use this one. Check it. Hallelujah. Hallelujah. Can. Okay. Cannot hear means let me know, huh? Okay. Finally, I have a solution to my problem. Hallelujah. Finally, I have a solution to my problem. Let me. கடைசியாக என்னோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எனக்கு கிடைச்சிருச்சு. So, can we give a big round of applause to Sister Neda first? Because the reason why I say this is because I will tell this. நான் ஏன் இதை சொல்றேன்னாக்கா பாஸ்டர் சொல்லும் போது நான் நினைச்சேன் ஐயோ நம்ம தமிழ் சர்வீஸ்ல பேசணுமே ஃபுல்லா தமிழ்ல தான் பேசணுமே எனக்கு தான் வராது எப்படி நான் பேச போறேன்னு சரின்னு ஐ வென்ட் டு நெஸ்ரின் பிகாஸ் அந்த வாரம் வந்து ஷி ஹெல்ப் மீ டு translate right. So at that time வந்து நெஸ்ரின் கிட்ட கேட்கும்போது நெஸ்ரின் சொன்னாங்க why don't you ask நேதா நேதா கிட்ட கேளுங்க அப்புறம் நேதா கிட்ட உடனே கேட்டேன் அவங்க உடனே ஓகேன்னு சொல்றாங்க. Hallelujah. No issues, okay. She straight away said, okay, no problem then. அப்ப நான் சொன்னேன் சரி பரவாயில்ல ஒரு 1 week before I'll give you the notes எல்லாம் எழுதி கரெக்டா கொடுத்துறேன் உங்ககிட்ட. இப்போ நீங்க வந்து பார்த்து ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம். 1 week முன்னுக்கு I sent it to her. She did everything. She prepared everything and she came. So a big round of applause to her, please. Okay. So இதுதான் நம்ம first time நம்ம ட்ரை பண்ண போறோம். Okay. ஏதாச்சும் கேள்வி இருந்தா ஏதாச்சும் குறை இருந்தா மன்னிச்சிடுங்க. Okay. ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம். No problem. Okay. So I'm going to continue in English and then she will continue in Tamil. Okay. Before we start, can we just close our eyes, bow our heads and pray first for the word of God. நம்ம ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து கண்களை மூடி ஆண்டவரிடம் ஒரு ஜெபத்தை நாம் செய்வோமா? Father Lord, we thank you for this day you've given us. ஆவியானவரே இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். Father, we pray that you move among us. அப்பா நீர் எங்களோடு இருந்து நீர் வாசம் செய்யும் ராஜா. Father, we pray that your Holy Spirit teach us. அப்பா நீர் உம்முடைய ஆவியானவர் கொண்டு எங்களுக்கு நீர் சொல்லி தரதுக்கு ஜெபிக்கிறோம். Father, it is you, not us. அப்பா இது வந்து நீங்க நாங்கள் அல்ல. This is your word, not our word, Lord. அப்பா இது உம்முடைய வார்த்தை எங்களோட வாயிலிருந்து வர வார்த்தை அல்ல. This is your love, not our love, Lord. அப்பா இது உம்முடைய அன்பு எங்களுடைய அன்பு அல்ல. Help us to understand your love, Lord. அப்பா உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் வழிவாசல்களை திறந்து கொடுக்கிறார்கள். Help us to see your love in our life, Lord. அப்பா உம்முடைய அன்பை எங்க வாழ்க்கையில நாங்க பார்க்க நீர் திறந்து கொடுத்ததுக்கு நன்றி. And help us to see, Lord, your love in the word of God. அப்பா உம்முடைய அன்பை உம்முடைய வார்த்தையில பார்க்க எங்களுக்கு தெரிந்து கொடுக்கிறார்கள். We thank you, we praise you, in Jesus' name we pray. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Amen. Amen. Okay. How many of us understand the love of God? எத்தனை பேருக்கு ஆண்டவரோட அன்பை புரிந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? How many of us really understand the love of God? எத்தனை பேர் ஆண்டவரோட அன்பை உண்மையாலுமே புரிந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? Today I want to encourage each and every one of you. இன்னைக்கு நான் உங்க எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துகிறேன். And I want to encourage you in the word of God. உங்க ஆண்டவரோட வார்த்தையில நான் உற்சாகப்படுத்துகிறேன். I want to encourage you with the word of God. ஆண்டவரோட வார்த்தையை வைத்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். The word of God is love. ஆண்டவரோட வார்த்தை அன்பு. God is love. ஆண்டவரோட அன்பு. You don't have to find love outside. நீங்க வெளி இடத்துல அன்பை தேடி போக தேவையில்லை. The only love you need in your life is the love of Jesus. அந்த அன்பு உங்களுக்கு வாழ்க்கையில வேண்டிய ஒரே அன்பு வந்து ஆண்டவரோட அன்பு மட்டுமே. And when the love of Jesus is in your life, ஆண்டவரோட அன்பு உங்க வாழ்க்கையில இருக்கும்போது then your life will be fulfilled. அப்போ உங்களோட வாழ்க்கை வந்து முழுமையாகும். Amen? ஆமென். Okay. So, in order for us to understand the love of God,
அவரோட அன்பை புரிந்து கொள்ளணும்னா we need to understand what God has told us. அதுக்கு வந்து நம்ம ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காரு நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். And what He has told us is everything that is in the Bible. அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் இந்த பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். So we are going to look at one portion of it. அதுல இருந்து ஒரு பங்கை We are going to look at it இன்னைக்கு நம்ம பார்த்து and we are going to understand the love of God. அத ஆண்டவரோட அன்பை நம்ம புரிந்து கொள்ள போறோம். So when you are seated, I want you to just pray in your heart right now. உட்கார்ந்திருக்கிற இடத்திலே மனதுல வந்து ஜெபம் செய்யுங்கள். That God will reveal His love to you ஆண்டவரோட அன்பை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு காமிக்க through the word of God. வார்த்தை நிமித்தம் காமிக்க. It is not the people that are speaking here. இங்க இருக்கிற ஆளுங்க பேசுறதல்ல. God can use anybody. ஆண்டவர் யார வேணாலும் But it பயன்படுத்தலாம். is the word of God that is coming to you. அந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. And when the word of God comes to you, அந்த ஆண்டவரோட வார்த்தை உங்களிடத்தில் வரும்போது whatever that you are waiting for, நீங்க எதுக்காக காத்திருக்கீங்களோ, whatever that you are praying for, நீங்க எதுக்காக ஜெபம் செஞ்சிட்டு இருக்கீங்களோ, whatever that you are seeking for, எதுக்காக நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ, I pray that God gives it to you. நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. Because the word of God is truth. Because ஏன்னா ஆண்டவரோட வசனம் வந்து அது உண்மை. உண்மை. The word of God is truth. ஆண்டவரோட வசனம் வார்த்தை வந்து அது உண்மை. And because of this truth, இந்த உண்மையினால் you and I are set free. நம்ம எல்லாரும் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கோம். Amen. Amen. Right? So let's look at Matthew chapter 22 verse 37. So நம்ம இப்பொழுது மத்தேயு 22:37 வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 22:37. Matthew chapter 22 verse 37. Sorry, my bad. 37. Sorry, Matthew 22, 37. 22:37. 37, sorry. Okay, everybody is there? Can somebody read, please? Can read in Tamil. I read. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. Okay, I continue, please, Ka? இது முதலாம் பிரதான கற்பனை. Okay, so here we are looking, and this is a portion we are all very familiar with, right? This is a portion that we are all very familiar with. We've heard many times. இந்த வசனத்தை நம்ம நிறைய முறை நம்ம வந்து படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். And I want to show to you today the revelation of the Holy Spirit. இந்த வசனத்தின் அடிப்படையாக இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். Okay, and to explain to you what these two commandments actually mean. உங்களுக்கு அந்த ரெண்டு கட்டளை என்னன்னு இன்னும் விவரித்து நம்ம பார்க்க போறோம். Because some of us say that God gave the law to Moses. சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் வந்து அந்த சட்டத்தை வந்து மோசே கிட்ட வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. And then Jesus came after that இயேசு அதற்கு பின் வந்தபோது and gave us two commandments. அதுக்கப்புறம் அவர் ரெண்டு கட்டளை நம்மளுக்கு கொடுத்தார். How many have heard this particular thing, right? Okay, so we've all heard this. I want to show to you that the understanding is actually deeper than that. அதோட அந்த வசனத்தோட புரிதல் வந்து இன்னும் ஆழமாக இருக்கு. நம்ம வந்து வெளி தோற்றத்தை தான் நம்ம இத்தனை நாள் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள இன்னும் ஆழமான அடிப்படையில வந்து இன்னும் பைபிள்ல நம்ம பார்க்கலாம். Yes, because Jesus didn't come to give anything new. ஏன்னா இயேசு வந்து புதிதாக வந்து எதுவுமே கொடுக்க வரல. He came to fulfill what was given in the past. அவர் இதுக்கு முன்னுக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் Fulfill. நிறைவேற்ற வந்திருக்காரு. To fulfill whatever that was in the past. இதுக்கு முன்னுக்கு என்னென்ன சொன்னாங்களோ அதை நிறைவேற்றதுக்காக He chose his servants. God chose his servants in the Old Testament. ஆண்டவர் வந்து அவரோட ஒவ்வொரு ஊழியக்காரங்களை வந்து முன்குறித்திருக்காரு. Old Testament. He chose Adam, then he chose Noah, then Moses, and so on and so forth. But nobody could properly keep the commandment that God gave. அவர் நிறைய பேரை வந்து முன்குறித்தாலும்
யாராலும் வந்து அவரோட முழு கட்டளையை வந்து நிறைவேற்ற முடியவில்லை. Only one person could fulfill it. ஆனா ஒரே ஆள்னால் மட்டும்தான் அது முடிஞ்சது. That is your Jesus and my Jesus. அது உங்களுடைய இயேசு நம்மளுடைய இயேசு. That is what I want to show you today. This understanding of this particular scripture, if you pay attention and listen very carefully, I hope that God will speak to you. இதை நீங்க முழு இதயத்தோட நீங்க அதை கவனிச்சு கேட்டீங்கன்னா இந்த வசனத்தோட ஆழமான பங்கு வந்து உங்களுக்கு ஆவியானவர் கற்றுத் தருவாரு. Because it is time for the church to grow. ஏன்னா இந்த காலகட்டத்துல நம்ம செல்ஃப் ஆவியானவர் வார்த்தையால வளர வேண்டிய காலம். It is time for our church to grow. இந்த காலத்துல நம்மளுடைய சபை வந்து இன்னும் ஆண்டவரோட வார்த்தையில ஆழமாக வளரணும். How many of you want to grow in the word of God? Amen. Hallelujah. How many of you want to grow in the love of God? Right? So I pray that when this is being shared, I pray that your hearts are ready to receive the word. Amen? இந்த வசனத்தை நம்ம பேசும்போது ஆண்டவர் உங்களோடனும் பேசணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். Amen. Okay, so let's look at this that's happening here. Jesus is talking here and he is replying saying that is the commandment of God, which is you shall love the Lord your God with all your heart, with all your soul and with all your mind. Right? The first is this commandment. Then the second is the commandment of you shall love your neighbor as yourself. இயேசு சொல்கிறார் உன் தேவனாகிய கர்த்தரிடம் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதுக்கப்புறம் இன்னொரு கமாண்ட்மெண்ட் வந்து உன் நண்பர் Neighbor as yourself. அன்பு கூறுவாயாக. Can I understand that? Okay. All right. Now, when we are understanding the word of God, let's see here what is happening here. Let's actually notice what is happening here. Let's actually notice what is happening here. Can we read from verse 34 onwards? Can we read from 34? 22, 34. மத்தேயு 22:34 வசனம். Can we read from 34 what is happening here? அவர் சாதுரியரை வாயடித்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் நியாயஸ்திரியை ஒருவர் அவரை சோதிக்கும்படி போதகரே நியாயப்பிரமாணத்திலே கற்பனை பிரதானது என்று கேட்டார். Correct. So before we understand what is happening in 37, let's 35 and 36 gives you context of what is happening. Before we understand verse 37, verse 35 and 36 gives us a context. Number 34 37வது வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு முன்னுக்கு அதுக்கு மேல 34 35 வந்து 37வது வசனம் என்ன சொல்றதோ மேல வந்து அங்க குறிப்பிட்டு இருக்காங்க. Talking to who? Who is Jesus talking to? இயேசு யார்கிட்ட பேசுறாரு அந்த வசனத்துல? Pharisees, Sadducees. Very important. Verse 35. Who is he talking to? பரிசேயர், சதுசேயர், எழுத்தார்கள். So lawyer. If you read the English version, it says a lawyer is asking him a question. Now I ask you, which lawyer don't know the law? எந்த வழக்கறிஞருக்கு சட்டம் தெரியாது? Which lawyer don't know the law? எந்த வழக்கறிஞருக்கு சட்டத்தை தெரியாது? If you ask me, when I studied the law, if you come and ask me what the law is, I can tell you what the law is. If you ask Nazrin what the law is, she can tell you what the law is. So why is this lawyer asking Jesus this question? எந்த வழக்கறிஞரையும் நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு அந்த சட்டம் தெரியும். ஆனா ஏன் இந்த வழக்கறிஞர் இயேசுவிட்ட வந்து கேள்வி கேக்குறாரு? Why are they asking him this question? ஏன் வந்து இயேசுவிட்ட வந்து இந்த கேள்வி அவங்க கேட்கணும்? The answer to that is in Matthew 22 verse 15 all the way up. 15 15. 15. Can somebody read verse 15 please? அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை பேச்சிலே அகப்படுத்தும்படி. Okay, what does that mean? Trap him.
So the verse already is telling you what is the context here. The Pharisees, if I read in English, right? The Pharisees went and plotted how they might entangle him, trap him in his talk. அந்த இந்த வசனத்துல நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பரிசேயர் சதுசேயர் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை எப்படி வந்து அவரை அவருடைய பேச்சில அவங்க ட்ராப் பண்றாங்க. பேசிக்கலி சிம்பிளா சொல்லணும்னாக்கா பாயிண்ட்ல ட்ராப் பண்றாங்க. அவர் பேசுறதை வச்சு அவரோட இதுதான் this is the context. This is the context. That is why Jesus is responding like that. That is why Jesus responds in 37 like that. So இதனால தான் அந்த 37வது வசனத்துல இயேசு வந்து அப்படி சொல்றாரு. So the 37 verse is not for us, it is an answer to the question that they are asking. அந்த 37வது வசனத்துல இருக்கிற வசனம் வந்து அது நம்மளுக்கு அந்த பொதுவான ஒரு வசனம் இல்ல, அது பரிசேயர் சதுசேயர் வழிபறிஞர் கேட்ட கேள்விக்கு பதில். But I want to show you how amazing our God is. ஆனா இப்பொழுது இன்னும் விளக்கும் போது நம்மளோட ஆண்டவர் எவ்வளவு வல்லமையான ஆண்டவர் நம்ம பார்க்க போறோம். The other day, I think Friday, Das and Chanboy and we were talking downstairs, and then we came up with a simple. I actually wanted to explain, then I kept quiet because I told them that I'm going to preach this later on Sunday. That's exactly what I said. அன்னைக்கு போன வாரம் ஃப்ரைடே நான் சல்வாயே தாசோட பேசிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட நான் இன்னும் ஆழமான விளக்கு வந்தபோது நான் நிறுத்திட்டேன். ஏன்னா இதுதான் இந்த வாரம் சண்டே. But I told them, and this is what I'm going to preach today. I did tell them. நான் சொன்னேன், அண்ணே இந்த வாரம் நான் பேச போறேன். So, here we see two things, two commandments that God is giving. இங்க நம்ம ரெண்டு கட்டளையை நம்ம பார்க்க போறோம். First one is love the Lord your God with all your heart, all your strength, right? ஒன்னாவது வந்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. Okay, where is that found? Where is that commandment found? Where is it? அந்த கட்டளை எங்க கண்டுபிடிக்கப்பட்டது? Can we turn to Deuteronomy chapter 6 verse 5? Deuteronomy chapter 6 verse 5. உபாகமம் 6:5. Deuteronomy 6 verse 5. உபாகமம் 6:5. உபாகமம் 6:5 என்ன போட்டிருக்கு? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. This is what Jesus is talking. He is not saying anything new. Sorry, he's not saying anything new. இதே வசனம் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் புதுசா எந்த வசனத்தையும் கிரியேட் பண்ணல. He is talking about the commandment that God has given Moses. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மோசே கிட்ட கொடுத்த கட்டளையை திருப்பி சொல்றார். Okay, so now we go back to Matthew 22. மறுபடியும் மத்தேயு 22க்கு போவோம். Just remember, Deuteronomy 6 verse 5. Just remember. அதே நேரத்துல இந்த உபாகமம் 6:5 வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Can somebody read verse 39? Matthew 22 verse 39. மத்தேயு 22 வசனம் 31. இதற்கு உப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. Okay, so this is the second thing that Jesus is talking about. Now my question is, where is this in the Old Testament? இது இரண்டாவது கட்டளை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது பழைய ஏற்பாடுல எங்க குறிப்பிட்டிருக்கு? You can find this in Leviticus chapter 9 verse 18. Leviticus chapter 19 verse 18. இந்த வசனம் வந்து லேவியராகமம் 19:18 நம்ம பார்க்கலாம். So Leviticus chapter 19 verse 18. Can somebody read that first? லேவியராகமம் 19:18. வலிக்கு பெரிவாக்காமலும் உன் கனப்புறுத்தின் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவதை போல் திரும்பியும் அன்பு கூறுவாயாக நான் கற்பர்.
So, there's nothing new. There's nothing new. Everything Jesus is talking is from the law that God already gave to Moses. எதுவுமே வந்து புதுசா இல்ல. இயேசு என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் மோசே கிட்ட கொடுத்த கட்டளையெல்லாம் திருப்பி வந்து புதிய ஏற்பாடுல வெளிப்படுத்துறாரு. But now we're going to see how smartly Jesus answers this question. இப்போ நம்ம பார்க்க போறது எவ்வளவு புத்தியாக இயேசு வந்து அவங்களுக்கு பதில் சொல்றாரு. Because who is asking him this question again? ஏன்னா யார் இயேசு கிட்ட கேள்வி கேக்குறாங்க? The Sadducees, the Pharisees, and most importantly, the lawyer. So, okay. பரிசேயர், சதுசேயர், வழக்கறிஞர் வந்து இந்த கேள்வியை கேக்குறாங்க. So, let me look at Nazarene and ask her very simple question. Nazarene, what is the biggest law in Malaysia? What is the biggest law in Malaysia? Can you answer me that question? Are you able to give an answer? Why? Say again. All laws are important. எல்லா சட்டமும் நமக்கு முக்கியமா இருக்கு. The lawyer is asking Jesus, what is the greatest commandment? அந்த வழக்கறிஞர் இயேசுட்ட என்ன கேக்குறாருன்னா எந்த கட்டளை வந்து மிகப்பெரியது, ரொம்ப முக்கியமான கட்டளை? A lawyer cannot answer that question actually. அந்த வழக்கறிஞர் அப்படிப்பட்ட கேள்வியே கேட்கவே முடியாது. Because there is no greatest law in any country. ஏன்னா முக்கியமான கட்டளை வந்து எந்த தேசத்திலயும் இல்லை. There is no great law anywhere. எல்லா சட்டமும் முக்கியம். Similarly, in the commandment of Moses, in the law of Moses, the lawyer knows that there is no law that is great. Everything is the same. அந்த வழக்கறிஞருக்கு தெரியும் 10 கட்டளையும் ஆண்டவர் கொடுத்த எல்லா கட்டளையும் எல்லாமே வந்து முக்கியம். அந்த வழக்கறிஞர் But he's trying to trap Jesus. ஆனா அப்பயும் வந்து இயேசு எப்படி புடிப்பிக்கணும்னு வரும். But Jesus gives a beautiful answer. ஆனா நம்மளோட இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு பதிலை கொடுக்கிறாரு. For this I have to explain it a bit more carefully. Just wait. Hold on. Can you hear my voice? Yeah. Jesus says இயேசு சொல்றாரு in Deuteronomy chapter 6 verse 5 that love the Lord your God with all your heart, right? That's what he says, right? You shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind. That is in Deuteronomy chapter 6 verse 5. உபாகமம். Okay. So in Deuteronomy chapter 6 verse 5, what does Jesus say? உபாகமம் 6:5ல இயேசு என்ன சொல்றாருன்னா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. So when I read this portion, இத நான் படிக்கும்போது this is how I understand how Jesus answered. எப்படி நான் புரிந்து கொண்டேன்னா Deuteronomy chapter 6 verse 5. உபாகமம் 6:5. Can you pull out Deuteronomy chapter 6 verse 5? Okay, it's here. It's here in your Bible, right? And then Jesus says, the next one is, அடுத்து இயேசு என்ன சொல்றாருன்னா what does Jesus say? லேவியராகமம் 19:18ல பலிக்கு பலி வாங்காமல். Leviticus 19 verse 18. So this is how I understand it. Deuteronomy chapter 6 verse 5 is here. Leviticus 18 verse 19 is here. This is the Torah, right? This is the Torah. What does Jesus say next? அதுக்கு அப்புறம் இயேசு என்ன சொல்றாரு? What does Jesus say next? In verse what? No, in 22. 22 verse 40, I think. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. Okay, can you repeat that again? மத்தேயு 22:40வது வசனத்துல இவ்விரண்டு கற்பனைகளிலும் that means this one and this one நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. நீங்களே போய் படிச்சிருங்க. All this is here only. That's what Jesus said. இயேசு கொடுத்த ரெண்டு கட்டளையை பற்றி பொதுவாக குறிப்பிடுகிறது. ரெண்டு மட்டுமே உள்ளன. ஆனா மற்ற அனைத்தும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. Jesus is saying everything is
You are a lawyer, you can read yourself. இயேசு சொல்றாரு, அது 2 முக்கியமான கட்டளை. மத்த கட்டளை வந்து இதுக்குள்ள அடங்கியது. When I read this, I was amazed at how brilliant Jesus is. நான் அதை படிக்கும்போது நானு I was really shocked. அதிர்ச்சி ஆயிட்டேன். Really, I was so surprised because Jesus is answering the lawyer. So he's not saying that there are 2 commandments. He's saying you are asking me a difficult question. I also know how to give you a difficult answer. இயேசு சொல்றாரு அந்த வழக்கறிஞர்கிட்ட, நீ எனக்கு ஒரு கஷ்டமான கேள்வியை தர, அதுக்கு எனக்கு ஆன்சர் இல்ல, ஆனா ஆன்சர் இருக்கு. ஆன்சர் இருக்கு. நானும் அந்த மாதிரி கஷ்டமான ஆன்சர் நான் கொடுக்கிறேன். நானும் உனக்கு அதுக்கு ஏற்ற ஒரு தக்கத்துக்கு பேசிக்கலி அவர் என்ன சொல்ற நம்ம பாஷையில சொன்னாக்க நீ யார்கிட்ட பேசி இருக்கிறது தெரியுமா? ஹalleluya. அதுதான் சொல்றேன். பேசிக்கலி right? That's how wonderful our God is. He is answering the most smartest person there. நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிற புத்திசாலியான ஒரு வழக்கறிஞர்கிட்ட பதில் கொடுக்கிறாரு. Because they are asking those questions, they are asking the questions to confuse the people. ஏன்னா அவங்க கேட்கிற அந்த கேள்வி அந்த கேட்கிற கேள்வியின் மூலம் அங்க சுத்தி இருக்கிற இயேசு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் குழப்பி கொண்டு இருக்காங்க. Yes, they purposely want to confuse people. அவங்க வேணுமே அவங்களை குழப்பி கொண்டு இருக்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்கிறாங்க. Jesus says that's why we read further later. Jesus will say உங்களுக்கு ஐயோ. That's why. Right? That's what he says, right? Because he knows you're purposely asking this question. You know the answer, but you're asking Jesus the answer, right? உங்களுக்கு அந்த பதில் தெரியும், அந்த வழக்கறிஞருக்கு பதில் தெரியும், ஆனா வேணுமே குழப்பறதுக்கு நீங்க அந்த கேள்வியை என்கிட்ட கேக்குறீங்க. So this doesn't mean that Jesus gave 2 commandments. So இதனால 2 கட்டளை தான் வந்து இயேசு கொடுத்திருக்காரு இல்ல. In context, Jesus said all the law. அடிப்படையாக இன்னும் ஆழமா பார்த்தோம்னா எல்லா சட்டமும் முக்கியம்னு சொல்றாரு. So that means in order for you to go to God, ஆண்டவர்கிட்ட போகணும்னா we as humans மனிதர்கள் நாம் need to follow the law. ஒவ்வொரு சட்டத்தையும் கட்டளைகளையும் இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். Can you understand? Yes. In order for us to access God, we need to follow the law. ஆண்டவர்கிட்ட நெருங்கணும்னா அவர் வைத்த கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும். Now I ask you this question: can we really follow the law? நம்மனால கட்டளையை பின்பற்ற முடியுமா? That is why Jesus loves us so much. அதனால தான் இயேசு நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். When Jesus came down, Jesus became the law. So because of Jesus, we can have direct access to God. இயேசு வந்தாரு, அவர் அந்த கட்டளையா மாறி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்கிய direct access to God. நேராக ஆண்டவரிடம் பரிந்து பேச அவர் நமக்காக வந்தார். Right? So I'm going to show you one example of how perfect Jesus is with us. ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம், எவ்வளவு ஒரு மகிமையான அற்புதமான தேவன் நம்மோடு இருக்கிறார். Before that, let's read 1 John chapter 2 verse 2. அதுக்கு முன்பே 1 யோவான் 2:2 பார்ப்போம். நம்முடைய பாவங்களை அந்த வார்த்தை திருப்பி வெளிக்கா. Okay, what does that mean? நிவர்த்தி செய்யலை. What does it mean? Sorry? Yes, Priscilla, is there something? Take away. Very good. Anything else? What does the word mean? What does it mean? Anybody knows? Those Tamil what does it mean? What is the meaning? Nivarthi. What does it mean?
Sari Segra. Okay, Sari Segra. Yes. So in English, the word that is used is propitiation. That is the word that most of you will find in English. Propitiation. Propitiation means he perfectly followed the law. Perfect. Not even one part was missing. Jesus perfectly followed the law. இயேசு முழுமையாக கட்டளையை வந்து பின்பற்றினார். ஒரு கட்டளையும் அவர் விடவில்லை. That's why that word is used. அதனால தான் அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்தியிருக்காங்க. Can you finish that? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபைக்கார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். Not just us, but for the whole world. He is the propitiation for our sins. நம்மளோட பாவங்களும் அல்ல, மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லாத்தோட பாவங்களுக்காக அவர் Because he himself completed the law, that's why he is the perfect sacrifice. அவரே அந்த கட்டளையை பின்பற்றி And followed the law, and that's why he became the perfect sacrifice. பின்பற்றனால அவர் ஒரு முழுமையான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பரிகாரியா நமக்கு வந்திருக்காரு. Yes. Perfectly. So I want to show you one example today of where the perfection is. Can we look at Numbers chapter 28 verse 3? Numbers chapter 28 verse 3. Ennagamam, is it? Yes. என்னாகமம் 28:3. 28:3. என்னாகமம் 28:3. மீண்டும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால் Daily sacrifice. So sacrifice, huh? It's talking about sacrifice here. Tagana bali is what? Sacrifice. Okay. Go on. நித்திய சர்வாங்க தகன பலியாக. Nitya sarvaga tagana. What is that in English? In English, this is the offering made by the fire. Come on. நாடோறும் ஒரு வயதான Nadorum, daily. Daily, correct, huh? Daily. So this, God is telling, this is the law, by the way, this is the law given to Moses. This is the law. இந்த சட்டம் வந்து மோசே கிட்ட கொடுத்த சட்டம். I'm showing you one example of the law. ஒரு உதாரணம் அந்த கட்டளையிலிருந்து. And then I'm going to show you how Jesus fulfilled the law. அதுக்கப்புறம் எப்படி இயேசு கிறிஸ்து அந்த சட்டத்தை நிறைவேற்றாருன்னு நம்ம பார்க்க போறோம். Okay, so the law here is daily sacrifice. இங்க இருக்கிற சட்டம் என்னன்னா தினந்தோறும் வந்து ஒரு தகன பலியை செலுத்தணும். Daily sacrifice. Okay, continue. ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். How many lambs? 2. 2 lambs. 2 male lambs. 2 male, thank you. 2 male Lambs. Okay. Without blemish. No. I read in Tamil, then everybody can understand. ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். Continue. Number 4. காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, Yes, thank you. மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டி பலியிட்டு, So morning 1, காலையில ஒன்று, evening. Morning. This is important, huh? Listen, huh? Okay. Morning. Right? Can you continue, please? NING. போஜன பலியாக ஒரு மரக்காலியை மத்தியில் ஒரு பங்கானது இழுத்து பறித்து பலியில் கற்பழி எண்ணெயில் இசைந்துமாகி Okay. வெள்ளிய மாவில் செலுத்த வேண்டும். Okay, what is that? Can somebody read that in English? Together with the grain offering Together with the grain offering of a tenth of an of an ephah of the finest flour flour mixed with a quarter of a hin mixed with a quarter of a hin of oil of fresh- oil. Of fresh oil. Okay. Next, continue. இது சீனாய் மலையில் கட்டளையிடப்பட்ட நித்திய சர்வ தகன பலி.
இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக Sugandha Vasane. Sugandha Vasana. Can you, what is that in English? Sweet aroma. This is the sweet aroma. Offering made by fire to the gods. சுகந்த வாசனை. Okay, can you continue please? After that? Offering. Kamalaya. கர்த்தருடைய திராட்சை ரசம் Ah, yes. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த மனதின கனி. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் பானபலியாக வார்க்கப்படுவது. Thank you. I know it's a bit difficult, but just bear with me for a while. Yeah? என்ன பலி அது? In English, what does it say? The accompanying drink offering is to be a quarter of lean of fermented drink Fermented drink with each lamb. with each lamb. Pour For out the drink offering to the Lord at the sanctuary. at the sanctuary. Pour out the drink offering to the Lord at the sanctuary, which means the tabernacle. Tabernacle. கர்த்தருடைய ஆலயம். Is it? பலிபீடம். Thank you. So pour out the drink offering at the tabernacle. அந்த திராட்சை ரசமோட திராட்சை ரச தகன பலிய ஆண்டவரோட பலிபீடத்துல ஊற்றப்படுது. Thank you. Okay. So what is the meaning of this? What is the meaning of this? இதோட அர்த்தம் என்ன? In order to understand the meaning of this, we have to look at Exodus. இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்றதுக்கு We look at Exodus chapter 29 verse 42. அந்த அர்த்தத்தை புரியறதுக்கு நம்ம யாத்திராகமம் 29:42 வசனத்தை பார்ப்போம். I was thinking a lot about sharing this. நான் ரொம்ப நாளா இத ஷேர் I'm thinking whether should I share this or not. இத வெளிப்படுத்தணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஆசை. நான் யோசிச்சிருக்கேன் சொல்லலாமான்னு. Pray to God for the opportunity to share this. நான் ஆண்டவர்கிட்ட இருந்து ஜெபிச்சிருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க இத பத்தி விவரிக்க. கரெக்ட்டா பாஸ்டர் சொன்னாரு இந்த வாரம் நீங்க போய் செய்யுங்க. அதே நேரத்துல பாஸ்டர் கரெக்ட்டா எனக்கு சொன்னாரு இந்த வாரத்துல நீங்க ப்ரீச் பண்ண போறீங்க. I didn't ask pastor, அவரே சொன்னாரு. நான் பாஸ்டர் ஏதோ கேக்குற அவரே இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. So I looked at that as a sign that I have to share this with you. சோ அப்போ நான் என்ன பார்த்தேன்னா இது ஆண்டவரோட ஒரு சித்தம். இந்த வார்த்தையை மற்றவர்கள்ட்ட நான் பங்கு கொள்ளணும். So please bear with me. I know we're splitting back and forth, but please bear with me. எனக்கு தெரியும் இது அங்கேயும் போகுது. ஆனா என் கூட சேர்ந்து ஆண்டவரோட வார்த்தையை நம்ம பார்ப்போம். Okay, so Exodus 29 verse 42. யாத்திராகமம் 29:42. முன்னாடியே பேசும்படி Yes. நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்க ஆசாரிப்பு கூடத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறையோடு செலுத்த வேண்டிய நித்திய சர்வாதார பலியிலே. Thank you. Okay, so if you see, this is the same thing that is being repeated earlier. The same thing. In verse 38, we see the same thing again. It is talking about the daily sacrifice. It is talking about 2 male lamb. It is talking about morning, evening, grain, flour, oil, wine. It's the same thing that is coming. But why this is being explained here is because in Exodus, God is speaking to Moses. In Numbers, Moses is repeating the law. யாத்திராகமல வந்து ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு. சோ என்னாகமல வந்து மோசே He's repeating back the law to the அதே சட்டத்தை திருப்பி செய்றாங்க. So if you want to, you have to look at both sides. Later you will see in Deuteronomy, Moses will again repeat the law again to the Israelites. அந்த லேவியராகமல நம்ம பார்க்கும்போது அதே சட்டத்தை மோசே திருப்பி அவங்க செய்வாங்க. So when we read the law of God, we have to read on all sides. நம்ம ஆண்டோட சட்டத்தை நம்ம கவனிக்கணும்னா எல்லா பக்கத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டும். Okay, so what is the meaning of this daily offering? சோ இந்த தினசரி காணிக்கையோட முக்கியமானது என்னது? What is the meaning of this offering? Just now, can you read that again? Verse 42. 42. Yes. 42. உன்னுடனே பேசும்படி நான் உங்களுக்கு சந்திக்கும் இடமாய் இருக்கிற உன்னுடனே பேசிடும். So he is speaking. Okay, next. Now ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய the part where he says we.
வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே ஆ. உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. This is a generational law that everybody must give forever. Why they must give forever? Because God will meet and speak to his people at the Holy of Holies. இது வந்து ஒரு ஜெனரேஷன் சந்ததியா ஃபாலோ பண்ற ஒரு கட்டளை. God, the spirit and presence of God will rest here in between the cherubim. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த செருபின் நடுவுல அடங்கி இருக்கும். Yes. And because of this offering, God's presence come here. இந்த தினசரி காணிக்கையினால ஆண்டவருடைய பிரசன்னம் இங்க நடுவுல So easy understanding, without this sacrifice there is no presence of God. இந்த தினசரி காணிக்கை இல்லனா இங்க ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை. Okay, clear so far? Thank you for that. புரியுதா நான் தமிழ் Okay, I think you understand. Okay. Now, very important. I need to introduce this thing to you. In Jewish culture, morning and evening is very important. யூதர்களோட காலத்துல காலை மாலை அது ரொம்ப முக்கியமானது. In the morning, the priest will go into the Holy of Holies. அந்த பூசாரி அங்க இருக்கிற பூசாரி The priest. அந்த பூசாரி What is it? Priest? பூசாரி Is it Pusari? No worries. We all learn. Okay. So the priest goes into the Holy of Holies. அந்த ஆசாரியர் வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது offers this sacrifice இந்த தகன பலியை செலுத்தி and then he prays. அதுக்கப்புறம் அவர் ஜெபம் செய்கிறார். And he prays 2 times. 2 தட்டி ஜெபம் செய்றாரு. In the morning and in the evening. அதுவும் காலையில ஒரு ஜெபம், மத்தியானத்துல ஒரு ஜெபம். The morning prayer in Jewish culture காலை ஜெபம் யூதர்களுடைய சட்டத்துல is 9 a.m. காலை ஜெபம் யூதர்களோட கலாச்சாரத்துல 9 மணி நேரம். Or you will see in your Bible the 3rd hour. English Bible and 3rd hour. 3rd hour. Why? Because 6 o'clock is the first hour, 6 a.m. is the first hour. Then 6 to 7 is the first hour, 7 to 8, 8 to 9. 9 is the 3rd hour. 6 7 8 9வது வந்து 3rd hour, 3வது மணி நேரம். And the evening sacrifice மத்தியான நேரம் காணிக்கை is at 3 p.m. 3 மணி. Or the 9th hour. 9வது மணி நேரம். The 9th hour. So 3 p.m. So you calculate and see, huh? Why is this so important? ஏன் இது முக்கியமா இருக்கு? Now let's look at Jesus. இப்பொழுது நம்ம இயேசுவை பார்ப்போம். Mark chapter 15 verse 34. மார்க் 15வது அதிகாரம் 4வது வசனம். Mark 15 verse 34. 15:34. 15, 34. Mark 15:34. 9ஆம் மணி நேரத்தில் Sorry, slip it. 9ஆம் மணி எப்ப? நேரத்தில் 9th hour. This is why context is so important. At the 9th hour, what is happening? இயேசு எல்லோயி எல்லோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். Jesus at the 9th hour is looking up in the heaven. He's already crucified at this time. He's looking up into heaven and he's saying, Eloi, Eloi, lama sabachthani, which means, my God, why have you forsaken me? Jesus is praying at the 9th hour on the cross. இயேசு கிறிஸ்து அந்த 9வது மணி நேரத்துல ஆண்டவர்ட்ட ஜெபம் செய்றாரு. எலோயி எலோயி சபாத்தானி.
Can we understand what is happening here? Yes. Okay, so let's look at Mark 15, verse 25. ஸோ இப்பொழுது அதே மார்க் 15:25 வசனத்தை Verse பார்ப்போம். 25. அவரை சிலுவையில் அறைந்தபோது அறிந்தபோது 3ஆம் மணி நேர வேளையால் third hour. At the third hour, he was crucified on the cross. And then what happened? அவர் அடைந்த அக்கினியின் முகத்தாரை கண்டுபிடிக்கும் பொருட்டு ம். யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். Okay. அண்ணாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்திலே ஒருவனுமாக Okay. Thank you. So, in order for us to fill up this, let's look at Luke 23, verse 34. இதை முழுமையாக்கணும்னா லூக்கா 23, 23:46 வசனத்தை பார்ப்போம். 23, 34. 23:34. அப்பொழுது இயேசு ஆ. பிதாவை இவர்களுக்கு நம்பியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே இது எப்போ இயேசு சொல்றாரு? 33 பண்ணுங்க. He said to you, Lord, I'm ready to மகாபாரதம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் ஆ. அவர்கள் சோர்ந்து பொழுது ஆ. அங்கேயும் அவரையும் அவருடைய வலது பக்கத்திலே ஒரு குற்றவாளியும் So same thing, right? That is happening in Mark. The same incident, right? The third hour, right? At the third hour, what is Jesus doing? Father, forgive them, for they know not what they are doing. At the third hour, Jesus is also praying. அதே 3ஆவது மணி நேரத்துல இயேசு சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதே 3ஆவது மணி நேரத்துல Jesus is also praying. அவர் ஜெபம் செய்றார். So Jesus is the high priest, who himself became the daily sacrifice. Hallelujah. He himself is the two male lamb, and at the third hour and at the ninth hour, Jesus prayed for us. Jesus, when you mix flour and oil, what do you get? Appam. Racha rasam. Appam. Hallelujah. இயேசு கிறிஸ்துவே மேலான ஆசாரியராக இருந்து 2 ஆட்டுக்குட்டியாகவும் இருந்து காலையும் மாலையும் ஜெபித்து நம்மளுக்கு அவர் பரிகாரம் செய்தார். Hallelujah. Jesus is the bread of life, and he gave his blood. The wine we understand, it's his blood. But when I looked at the flour and the oil, I was thinking, wow. இயேசுவே நம்மளோட ஜீவ அப்பமாக When we partake in the communion, we don't add what to the bread? இல்ல. Yeast. Yeast. Is there yeast here? No. It's the perfect sacrifice. Amen. Jesus completed every part of the law. That is why we can speak, can meet, and our generation can come to God. Amen. இயேசு கிறிஸ்து முழுமையாக கட்டளையை பின்பற்றதுனால நம்மளோட சந்ததிக்கு மேல் சந்ததி பேச முடியுது, பார்க்க முடியுது, எல்லாமே செய்யணும். ஏன்னா அவரே நம்மளோட முழு சட்டங்களை பின்பற்றனால. How many of you understand now? How Hallelujah. much? Amen. Hallelujah. Amen. How many of you understand? Let me explain something a bit further. இன்னும் ஆழமாக நம்ம பார்ப்போம். At the third hour, Jesus prayed, Jesus prayed, Father, forgive them, for they know not what they do. அந்த 3ஆவது மணி நேரத்துல அவர்கள் பாவங்களை மன்னிங்க, என்னவென்று செய்கிறார்கள்னு ஜெபம் செய்றாரு இயேசு கிறிஸ்து. But the law says you have to do another sacrifice in the evening. ஆனா அந்த கட்டளை சொல்லுது மத்தியான நேரத்துல இன்னொன்னு ஒரு காணிக்கையை வந்து செலுத்தணும். Jesus Christ, when he was on the cross, he took those beatings. He took the whips. அவர் சிலுவையில இருக்கும்போது அவரை சாட்டையால அடித்தாங்க. He took the beating. What else they did to him? He took the beatings. He put a crown of thorns on his head. It is said, according to some scholars, they said that Jesus, they don't even know his face has completely changed.
That's how much they Torture. beat him. ரீசர்ச் பண்ணி பார்த்ததுல அவரோட முகம் வந்து மறைந்திருக்கப்பட்டது. Full, Cannot recognize. ரத்தத்தால மூடி யாருமே தெரியல, அடையாளமே இல்ல. அடையாளமே இல்ல. அந்த அளவுக்கு அவரை The face வந்து is swollen. அடிச்சு The face is swollen. மூஞ்சி வீங்கி The thorns are poking in his head. அந்த முள்முடி முள்முடி வந்து அவரோட தலையில அமுக்கி His skin coming out of his body. அவரோட தோல் உடம்புல இருந்து வெளியாகி His hands nailed on the cross. கை வந்து ஆணியால அடிக்கப்பட்டு, His legs nailed on the cross. கால்கள் ஆணியால அடிக்கப்பட்டு, They spit on him. அவர் மேல துப்பி They cursed him. அவரை சபிச்சாங்க. They forced him in the. Can you imagine if you're bleeding, a little bit of sweat drops on your blood? You know how painful it is? Very. If a little bit of sweat drops on your blood. வேர்வை வந்து அந்த ரத்தத்துல பட்டுச்சுன்னா அது அந்த எரியிற வலி இருக்க, அந்த In மாதிரி that heat of the morning, அந்த காலையில இருக்கிற அந்த வெயில்ல அந்த ரத்தம், அந்த that blood is pouring, the sweat is pouring. He's carrying the cross. He has thorns on his head. He's going to be nailed on the cross. They spit on him. He's suffering. His skin, basically his skin, when they hit him and they pull it out, the skin comes out. அவரை அடிக்கும் போது அந்த சதை பிதிக்கிட்டு பிச்சுக்கிட்டு வருது. So his skin is out. It's all out. It's all out. It's all coming out. Everything is coming out. சதை தொங்கிட்டு இருக்கு அடிக்கிற அடினால. Yes, that's what it is. That is the worst kind of death somebody can have. அது ஒரு கொடுமையான ஒரு சாவு. That is the worst kind of death somebody can have. And he's doing that. Everything is coming ஆனாலும் out. நம்மளுடைய இயேசு நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்மளுக்கு பரிகாரம் செஞ்சிருக்காரு. Now, let me explain this. With all that is coming on, I know that picture is very difficult to imagine in your head. It's very difficult to imagine. அது ஒரு கஷ்டமான ஒரு படம் நம்மளோட மைண்ட்ல காட்சி நம்ம மைண்ட்ல சிந்திக்கிறதுக்கு. So with all that, everything that is happening, அது நிமித்தமும் the nails that are poking his head, the nails on the cross, the nails on his hand, the nails on his feet, his skin is coming out. His skin is coming out. அந்த ஆணி, தலையில இருக்கிற ஆணி, கைகள்ல இருக்கிற ஆணி, கால்ல இருக்கிற ஆணி, சதை பிச்சுக்கிட்டு வருது, ரத்தம். That is Jesus' condition at the third hour. அந்த சூழ்நிலையில தான் இருந்தார் நம்மளோட இயேசு கிறிஸ்து அந்த 3வது மணி நேரத்துல. But Jesus knows there is another prayer to come. ஆனா அவருக்கு தெரியும் 2வது காணிக்கை செலுத்தணும்னு. And for 6 hours, 6 மணி நேரம் Jesus hang on that cross அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தார். because he needs to fulfill the law for you. ஏனென்றால் 2வது காணிக்கை செலுத்தணும் நம்மளுக்காக. I did a bit of research on being on the cross. You just imagine, his legs are here, okay, and his hands are here. There is no support on his body. There is no support at all. Jesus, if he wants to breathe, he has to breathe up and then breathe down. Because they hang him on the cross, his lungs is compressing. அவரு சிலுவையில அறைந்திருக்கிறனால அவரோட Lungs. நுரையீரல் அமிங்கி His back is being compressed because of the அவருடைய weight. முதுகு அமிங்கி இருக்கு. He's compressly breathing, and he's difficultly breathing. அமிங்கி இருக்கிற மத்தியிலும் கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. Why? எதுக்காக? 6 மணி நேரம் For you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும். So that we don't have to go through that.
நம்ம அதே பரிகாரம் வந்து செய்யாதபடிக்கு நம்மளுக்காக அவரே. So why are we coming to Jesus and asking Jesus, God, why you're not giving me this? Why you're not giving me that? Why you're not giving me this? அப்ப என்னத்துக்கு நம்ம இயேசு கிட்ட வந்து கேக்குறோம், எனக்கு ஏன் இது செய்யல, எனக்கு ஏன் இது செய்யல, இது பண்ணல, என் வாழ்க்கையில ஏன் இது நடக்கல? எதுக்கு நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்? Because we don't understand what God has done for us. ஏன்னா நம்மளுக்கு புரியல ஆண்டவர் நம்மளுக்காக என்ன செஞ்சிருக்காரு. Hallelujah. Amen. Your best friend, your father, your mother, your brother, your sister, your boyfriend, your girlfriend, nobody can be on that cross for 9 hours except my Lord Jesus. Hallelujah. யாருக்குமே தெரியல எப்படிப்பட்ட முக்கியமான ஆளா இருந்தாலும் யாராலும் 6 மணி நேரம் அந்த சிலுவையில தொங்கி இருக்க முடியாது. யாராலையும் அது செய்ய முடியாது. நம்மளோட இயேசு கிறிஸ்து மட்டுமே அதை செய்ய முடியும். Yes. Only my Jesus can do that. Only your Jesus can do that. That is why he is the perfect sacrifice. Amen. நம்மளோட இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். When he is the perfect sacrifice who has completed the law for us, why should we fear? அவர் நமக்காக அந்த ஒவ்வொரு சட்டத்தையும் பின்பற்றி வந்திருக்காரு. என்னத்துக்கு நம்ம பயப்படணும்? Why should we fear? என்னத்துக்கு நம்ம பயப்படணும்? Jesus has completed the law. Hallelujah. Amen. அவர் நமக்காக ஒவ்வொரு சட்டத்தையும் பின்பற்றி நம்மளுக்கு பரிகாரியா இறங்கி வந்து எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். Ladies and gentlemen, this is one example. இது ஒரே ஒரு உதாரணம் மட்டும்தான். Can you imagine the number of laws that Jesus already completed for us? நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா மற்ற இன்னும் எத்தனை சட்டங்கள் கட்டளைகள் இருக்கு அவர் நமக்காக செஞ்சு முடிச்சிட்டார். Perfectly finished. அவ்வளவு அழகாக நேர்த்தியாக செய்து முடித்தார். That is why in Revelation chapter 5, only Jesus can go before the throne of God. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்க ஆண்டவர் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சிங்காசனத்துல அமர்ந்து இருக்க முடியும். Yes, he's the only one that can go before God. அவர் மட்டும்தான் ஆண்டவருக்கு முன்னாடி அந்த சிங்காசனத்துல அமர்ந்து இருக்க முடியும். Jesus did all this so we don't have to do anything. That is why இயேசு எல்லா கட்டளைகளையும் செய்தார், நம்ம அதை செய்யாம இருக்கிறதுக்கு. That is why Jesus is the way. அதனால அவரே That's வழி, the life. அவரே வழியாக இருக்கிறார். No one comes to the Father except through Jesus. யாராலையும் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. இயேசு இல்லனா ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். Amen. That is how powerful that is. That is how powerful the Jesus Christ has done for us. அவர் ஒரு அபிஷேகமான ஒரு வல்லமையான தேவனாய் இருக்கிறார். Now I ask you, what is it that you want? What some more you want from Jesus? இப்போ நான் உங்கள்ட்ட கேக்குறேன், இன்னும் இயேசு கிறிஸ்துவிலிருந்து என்ன வேணும் உங்களுக்கு? What do you want some more from Jesus? இன்னும் என்ன வேணும் அவர்கிட்ட இருந்து? He's done the impossible for us. அவர் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை நமக்காக செஞ்சிருக்காரு. அன்னைக்கு அஞ்சி வந்து சொன்னாங்க அவரை சாதிக்கக்காண்டி வந்திருக்காங்க. Hallelujah. Amen. Amen. அன்னைக்கு அவங்க சொல்லும்போது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அவங்க சொல்லும்போது இது கன்ஃபர்மேஷன் ஆச்சு. Amen. Hallelujah. Can we read Hebrews chapter 10 verse 14? எபிரேயர் 10:14 வசனத்தை பார்ப்போம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே, How many bali? ஒரே பலி. இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். Amen. Hallelujah. Amen. One offering.
don't have to do a daily sacrifice anymore. ஒரு தகன பலி மட்டுமே செலுத்தினார். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே அந்த தினசரி காணிக்கை செய்யாதபடி. Because of that one offering, அந்த ஒரு காணிக்கையினால். Now read Romans 8 verse 9 and 10. இப்பொழுது நம்ம ரோமர் 9:10. Chapter 8 verse 9 and 10. Romans chapter 8 verse 9 and 10. ரோமர் 8 வசனம் 9-10. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியில் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Because of that one perfect sacrifice, அந்த ஒரு தகன பலியினால் Jesus now lives in us. இயேசு நம்மளோடு இருக்கிறார். And because he lives in us, அவர் நம்மிடத்தில் இருக்கிறனால், that's why in Romans chapter 12 verse 1 and 2, அதனால்தான் ரோமர் 12:1-2 God calls you to be living sacrifices for him. Hallelujah. That's why he calls you to be living sacrifice for him. He died so you can live. அவர் மரித்தார், நம்ம வாழ்றதுக்காக அவர் மரித்தார். He died so you and I can sit here today. அவர் நமக்காக மரித்தார், ஏன்னா நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறது காரணம். That's why he calls us to be living sacrifices for him. அதனால்தான் அவர் ஜீவ பலியாக இருக்கிறார். Now you read 1 Corinthians 6 verse 20. 1 கொரிந்தியர் 6:20 வசனத்தை பார்ப்போம். நீதிக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆவியால் தேவனுக்கு உடையவராகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் தேவன் மகிமைப்படுகிறார். Can read 19:20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிடம் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. Okay. What? எல்லாவென்றும் அறியீர்களா? In the English version, can somebody read in English verse 20? 1920. Just 20. You were bought at a price. Okay, one more time, louder for everybody to hear. You were bought at a price. You were bought at a price. நீங்க விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். This is the price that Jesus bought you with. இந்த விலையை வைத்து ஆண்டவர் நம்மள வாங்கி இருக்கிறார். Hallelujah. Now do you understand that portion of the scripture? Hallelujah. It is because of that. இப்ப புரியுதா? அந்த வசனத்தோட அடிப்படை இதுதான் அதோட காரணம். Jesus didn't come to give us new law. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு புது சட்டத்தை கொடுக்கிறதுக்கு வரல. He came to fulfill the old law, the law. அவரே முன்ன இருக்கிற சட்டத்தை பின்பற்றி நிறைவேற்றுறதுக்கு வந்தார். So that we அதுக்கு நம்ம can have access to God through Jesus. நம்ம ஆண்டவர்கிட்ட போக, இயேசுவின் மூலம் ஆண்டவர்கிட்ட போக அவர் வந்திருக்கார். This is the actual meaning of your salvation, ladies and gentlemen. இதுதான் ரட்சிப்போட அடையாளம். Now do you understand what kind of salvation you hold in your hearts? இப்போ உங்களுக்கு புரியுதா எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நீங்க எப்பொழுதும் உங்களிடத்தில் அடக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று? Now how should you come to church? இதுக்கப்புறம் எப்படி நீங்க சபைக்கு வர வேண்டும்? Now how should you serve God? இதுக்கப்புறம் எப்படி ஆண்டவர் நீங்க ஊழியர்கள் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும்? Can you bring that up and come there? Stand here for a while. See, it's so easy for us today to just hold that in our hands. இந்த காலத்துல இந்த உடன்படிக்கையை பிடிக்கிறதுக்கு கையில பிடிக்க முடியுது. So easy for us to just hold in our hands. அவளை எளிமையாக இருக்கிறது. At that time,
If anybody simply go and touch, they die. அந்த காலத்துல தொட்டாலே வந்து அவங்க மரித்து போவார்கள். You know why they die? ஏன் அவங்க மரித்து போவார்கள்? Because God's presence is landing here. ஏன்னா அவருடைய பிரசனம் அங்க இறங்கி கொண்டு இருக்கிறது. My friends, today God's presence is here. Hallelujah. Amen. ஆனா நம்மளுக்கு அவருடைய பிரசனம் இங்க இருக்கு. So how much more must we be of fear of God, in reverence of Him? இங்க இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரிடம் அந்த பயத்தை நம்ம வந்து பின்பற்றி வரணும். How much must we know that God is with us? எப்படி நம்ம அறிந்து கொள்ளணும் ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்காரு. How must we lead our lives? எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம நடப்பிக்க வேண்டும். At that time, you can't simply go and touch that. Every time when I'm moving that thing, I'm always very scared. அந்த காலத்துல அதை தொடுறதுக்கு அவ்வளவு Today, when I கஷ்டம். move this thing also, I'm very scared. Today, now. இப்போ எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு லாட்டு ஜாமான் மாதிரி தான் இருக்கு. அதை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ பயம். Because God's presence rested there. ஏன்னா அவரோட பிரசனம் இங்க இருக்கு. If God's presence rested there and somebody touches it and dies, God's presence is here. How much more must we be cautious of what we are doing in our life? ஆண்டோட பிரசனம் இங்க இருக்கு. இதை தொட்டாலே மரித்து போவார்கள். ஆனா இப்பொழுது அவரோட பிரசனம் நம்ம இடத்தில் இருக்கு. எவ்வளவு பயபக்தி, எவ்வளவு அதை நம்ம கடைபிடிக்கணும், அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். When we come up on this stage, we are not simply coming up, we are carrying the presence of God with us. இந்த ஸ்டேஜ், இந்த ஆலயத்துக்கு வரதுக்கு சும்மா வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரல, ஒவ்வொரு தட்டியும் ப்ரே பண்ணிட்டு அவருடைய பிரசன்னத்துல வரும். When we are playing instruments, it is not simply we are playing, we are carrying the presence of God with us. இந்த மியூசிக் வாசிக்கும் போது சும்மா வந்து விளையாடல, அவருடைய பிரசன்னத்தால வந்து விளையாடுற. When you are worship leading, you are carrying the presence of God with you. ஆண்டோட துதிகான பலியை செலுத்தும் போது சும்மா வந்து பாடல, அவருடைய பிரசன்னத்துல இறங்கி வந்து பாடுற பாடல். When you are cleaning the church every Saturday, it's the presence of God, it's the house of God. You are carrying that presence with you. மேல இருக்கிற ஊழியம் மட்டுமல்ல, நம்மளோட சர்ச்சை க்ளீன் பண்றது கூட அது ஒரு முக்கியமான ஒரு sacrifice. When we are teaching Sunday school, how much must we instill the fear of God in our children? பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல்ல சொல்லித்தர ஒவ்வொரு பாடமும் அவரை பற்றி அவருடைய பிரசன்னத்துல இறங்கி தான் அதை சொல்லித்தர. Ladies and gentlemen, God's love is there, but we cannot abuse the love. அவரோட அன்பு அங்க இருக்கு, ஆனா அதுக்குன்னு அவரை கீழ்தனமா ஏளனமா அது நம்ம அவரோட அன்பை வந்து நினைச்சிட்டு வாழ்ந்து இருக்கோம். It is not me, it is not you, it is Jesus. அது நம்ம இல்ல, நீங்க இல்ல, நான் இல்ல, இயேசு மட்டுமே. It is Jesus. It's not. Here, it is nothing to do with the preaching, it's nothing to do with the music, it is nothing, it is Jesus. எதுவுமே இல்ல, இந்த சபையில செய்யற எதுவுமே வந்து நம்ம இடத்துல இருக்கிறது இல்ல, எல்லாமே இயேசு மட்டுமே. Everything goes back to God. Because Jesus is the only person who can do this for you. எல்லா துதிகான மகிமை அவருக்கு மட்டுமே. நான் அவரால மட்டும்தான் அந்த பரிகாரத்தை செய்ய முடியும். You cannot do, I cannot do, Jesus did. உங்களால செய்ய முடியாது, என்னால செய்ய முடியாது, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக செய்தார். So how much must we be thankful to God for doing this for us? எப்படி நம்ம அவருக்கு அந்த ஒரு நன்றியை நம்ம செலுத்தணும். இவ்வளோ பெரிய யாராலும் செய்ய முடியாத ஒரு பரிகாரத்தை நம்மளுக்கு செஞ்சிருக்காரு. எப்படி நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும்? இவ்வளோ செஞ்ச கடவுள் உங்களுக்கு உங்க தேவை செய்ய மாட்டாங்க. This perfect Jesus, can't he complete what is incomplete in your life? இவ்வளவு நேர்த்தியான இருக்கிற ஒரு இயேசு எப்படி நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தை அவர் தருவார்? No, he will give you, but he will also lead you to the solution. அவர் தருவாரு, அதை தந்தாலும் அதுக்கான பதிலை வந்து அவர் வச்சிருப்பார். The reason he's putting you through suffering and struggle is to remind you of the love
He has for you. அவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு கஷ்டங்கள் ஒவ்வொரு கவலைகளையும் ஏன்னா அவர் நம்மளுக்காக செய்த அன்பை அவர் நம்மளுக்காக செய்த பரிகாரத்தை எப்பொழுதுமே நம்ம புரிந்து கொள்றதுக்கு Because இந்த மாதிரி அன்பு வந்து யாருமே காட்ட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி அன்பை யாராலையும் காமிக்க முடியாது. Only Jesus. இயேசு மட்டுமே. Only Jesus. இயேசு மட்டுமே. And this is just one example. இது ஒரு உதாரணம் மட்டும்தான். In the English service we are looking at multiple different examples. இங்கிலீஷ் சர்வீஸ்ல விதவிதமான அவரோட உதாரணத்தை நாங்க டீப்பா ஆழமாக படிச்சு கொண்டு இருக்கிறோம். So I encourage anybody, members of the church, youths, anyone, please come, join. So நான் உற்சாகப்படுத்துறேன், யாரா இருந்தாலும் இந்த இங்கிலீஷ் சர்வீஸ்ல வந்து இன்னும் ஆழமாக அவரோட வார்த்தையை படிக்க வாங்க. Right? Because the word of God is love, God is love. ஏன்னா ஆண்டவரோட வார்த்தை அன்பு, அவரே அன்பாக இருக்கிறார். So before we finish, can we close in prayer? நம்ம முடிக்கிறதுக்கு முன்பாக நம்ம கண்களை மூடி அவரிடம் ஜெபம் செய்வோமாக. Close in prayer. Father, we thank you for this day you've given us. அப்பா, இந்த நாளை நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you for the revelation of your word. அப்பா, எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you for your love. அப்பா, உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். Help us to remember, remind us in our hearts அப்பா, எங்களுக்கு இதை நீர் ஞாபகப்படுத்துவீராக. that your love for us உங்களுடைய அன்பு எங்களிடத்தில் இருக்கிறது. is so amazing. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய காரியமாய் இருக்கிறது. Nobody can give us that love. யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு அன்பை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். Yes, you gave us that love, Lord. நீங்க மட்டுமே எங்களுக்கு அந்த அன்பை நீர் கொடுத்தீர். You alone are enough for us. நீங்க மட்டுமே எங்களுக்கு போதும் அப்பா. For us who are feeling lonely, தனிமையா இருக்கிற எங்களுக்கு, for those who are feeling lonely in their minds, சிந்தனையில தனிமையா வாழ்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், for those that are lonely in their hearts, இருதயத்தில் தனிமையா வாழ்ந்திருக்கிறவர்களுக்கு,